Hi guys, welcome to Pedia. So, நம்ம class 9 CBSE Science Chapter 3 Atoms and Molecular Exploration part 2 பார்க்க போறோம். So, வாங்க first வீடியோக்குள்ள போலாம். What is an atom? So, atomனா என்ன? நீங்க வந்து பாத்தீங்கன்னா walls வந்து build பண்றப்ப பார்த்திருப்பீங்க. So, அப்ப build பண்றப்போ ஒரு room வந்து பாத்தீங்கன்னா first இந்த walls வந்து build பண்ணுவாங்க. அப்போ ஒரு collection of roomல சேர்ந்து ஒரு building வரும். So, இப்போ இந்த huge building ஓட building block எது? நமக்கு தெரிஞ்ச செங்கல், அதாவது small grain of sand. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா சேர்ந்தது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ant hill வந்து பாத்தீங்கன்னா small grain of sand இருக்கும். அதுவே வீடுனா செங்கல். The building block of all matter are atoms. அதே மாதிரி மேட்டர் எல்லா மேட்டர் தான் இருக்கிற பில்டிங் பார்ட்ஸ், அதாவது பேசிக்கான பில்டிங் பார்ட்ஸ்னா பாத்தீங்கன்னா அது ஆட்டம்ஸ் தான். ஸோ ஆட்டம்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கும்? ஸோ நீங்க நினைக்கலாம் ஆட்டம்னா எவ்வளவு ஒரு அரிசி சைஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதுவே நீங்க ஆட்டம்ஸை பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் வெரி ஸ்மால். தே ஆர் ஸ்மாலர் than anything that we can imagine or compare with. More than million of atom when stacked would make a layer barely as thick as the sheet of paper. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டமை ஸ்ட்ராக் பண்ணி கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டமை ஸ்ட்ராக் பண்ணால் உங்களோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு பேப்பரோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அந்த திக்னஸ் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஆட்டம் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. அட்டாமிக் ரேடியஸ் மெஷர்ட் இன் நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர்னு பார்த்தா ஒரு நானோமீட்டர் வந்து 1/10⁹ மீட்டர். ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா 10⁹ வந்து மேலே இருந்ததுன்னா இது வந்து பெருசாக இருந்திருக்கும். அதுவே கீழே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு மீட்டரை விட இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10⁹ டைம்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ ரிலேட்டிவ் சைஸ் என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஒரு மீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்குன்னா ஒரு ஆப்பிள் வந்து அதில் ஒரு 1/10 இருக்கும். ஸோ ஒரு ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது ஒரு மீட்டர்ல. அதுவே ஆண்ட் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 100ல் 1 மடங்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின் ஆஃப் சாண்ட் இன்னும் சின்னதாகும். மாலிகுல் ஆஃப் ஹீமோகுளோபின் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வந்து சின்னது. அப்புறம் மாலிகுல் ஆஃப் வாட்டர் 9 டைம்ஸ். ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ்க்கு போகுது. ஸோ ஒரு மீட்டரை விட 10⁻10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். We might think that if atoms are so insignificant in size, why should we care about them? ஸோ ஆட்டம்ஸ்ல இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்றீங்களே, எதுக்கு அதை வந்து கண்டுக்கணும்? இப்போ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுவே அது ஒன்றா சேர்ந்துச்சுன்னா என்ன மாறும்? நமக்கு வந்து அதிகமான அளவுக்கு டஸ்ட் வந்து இன்டேக் ஆகும். அதே மாதிரி எதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குன்னா இந்த இடத்துல ஆட்டம்ஸுக்கு இருக்கிற விஷயமே எல்லாமே ஆட்டம்ஸால தான் மேடாக இருக்கு. அதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ மேட்டர்னாலே ஆட்டம் தான். ஸோ ஆட்டம் எல்லாமே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ ஹோல் உலகமே ஆட்டமால தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியாது, ஆனால் அது எப்பவுமே இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்துலேயும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ மாடர்ன் டெக்னிக்ஸ் மூலயமா நம்ம வந்து இந்த எலமெண்ட்ஸோட மேக்னிஃபைடு இமேஜஸ் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுது. ஸோ சிலிக்கானோட சர்ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு தெரியுது. வாட் ஆர் த மாடர்ன் டே சிம்பிள்ஸ் ஆஃப் ஆட்டம் ஆஃப் டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ்? ஸோ ஆட்டம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட லெட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஹைட்ரஜனுக்கு H, கார்பனுக்கு C, ஆக்சிஜனுக்கு O. ஆனால் இப்போ முன்னாடிலாம் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ டால்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சார் எலமெண்ட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஆல்சோ மெயின் டெஃபினைட் குவான்டிட்டி ஆஃப் தட் எலமெண்ட், தட் இஸ் ஒன் ஆட்டம் ஆஃப் தட் எலமெண்ட். ஸோ ஒரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள். இப்போ பெர்சிலியஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா இந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 லெட்டர்ல வந்து கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டால்டன்ஸோட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு இதா சிம்பிள். ஸோ ஒரு பெரிய குழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளி. கார்பன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், அயன், காப்பர், லெட், சில்வர், கோல்டு, பிளாட்டினா, மெர்குரி. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பிள் இருந்துருக்குது. In the beginning, the names of the elements were derived from the name of the place where they were found for the first time. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்ஸ் எப்படி வந்து பேர் கண்டுபிடிச்சாங்கன்னா எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைப்ரஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ சைப்ரஸ்ங்கிறதா அது வந்து குப்ரஸ்னு பேர் இருக்கிறாங்க, அது வந்து காப்பராக மாறுது. சம் நேம் were taken from specific colors. இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட் மீன்ஸ் எல்லோ, அதாவது எல்லோலேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இப்போ IUPAC அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி இஸ் an international scientific organization which approves name of elements. ஸோ எலமெண்ட்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IUPAC இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுது. Many of the symbols are first 1 or 2 letters of the elements name in the English. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா
மேக்ஸிமம் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அதோட 1 or 2 ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ கார்பன்னா வந்து பார்த்தீங்கன்னா C, அதுவே கால்சியம்னா Ca. இப்போ இது மூணுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு C வந்ததுன்னா அதான் குளோரின், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Cl. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லிட்டர் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கார்பன், அப்புறம் இன்னொரு இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து இருக்குது கால்சியம், அப்புறம் குளோரின். எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ல இருக்கணும், செகண்ட் லெட்டர் லோயர் கேஸ்ல இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எல் தான். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேஸ்ல தான் இருக்கணும் செகண்ட் நம்பர். இப்போ ஹைட்ரஜனுக்கு நம்ம H எழுதலாம், அலுமினியமுக்கு நம்ம AL ஸ்மால் எல் தான் யூஸ் பண்ணணும் தவிர பெரிய எல் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கோபால்ட்டுக்கு CO வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா இது கார்பன் மோனாக்சைடா மாறிடும். அதாவது C அப்புறம் பெரிய ஓங்கிறதுனால இது வந்து ஆக்சிஜன் எடுத்துப்பாங்க. அப்போ கோபால்ட்னு எழுத வேண்டிய இடத்துல இதை எழுதிட்டீங்கன்னா நீங்க கார்பன் மோனாக்சைடு எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க்கும் போயிடுமே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களோட கால்குலேஷன் டோட்டல் தப்பாயிடும். Symbols of some elements are formed from the first letter of the name and the letter appearing later in the next. Examples are chlorine Cl, zinc Z10. Other symbols have been taken from the names of element in Latin, German or Greek. For example, the symbol of iron is from Fe, from its Latin name ferrum. Sodium is Na from natrium. Potassium is K from kalium. சிலது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின், ஜெர்மன், கிரீக். அதுவே நீங்கள் இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மேக்ஸிமம் வேறு லாங்குவேஜ்லேருந்து எடுத்ததாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா எப்படி எலிமெண்ட்ஸில் விட்டு வைப்பாங்க? ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின், ஜெர்மன், கிரீக் அதுலேருந்து கூட எடுத்துடலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு Fe இதான் வந்து பார்த்தீங்கன்னா அயனோட சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் நேம் ஃபெர்ரம்ல இருந்துருது. அதுவே சோடியம் அது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் நேம் நாட்ரியம்லேருந்து வருது. அப்புறம் பொட்டாசியம் கேலியம்லேருந்து வருது. ஸோ சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா Na தான் அதோட symbol, அதுவே K தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம்க்கு symbol. Therefore each element has a name and a unique chemical symbol. ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் தனியான ஒரு யூனிக்கான கெமிக்கல் சிம்பிள் கண்டிப்பா இருக்கும். ஸோ சில சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் இதை முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ அலுமினியம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AL கொடுத்துருக்காங்க. அதுவே ஆர்கான் இதுக்கு AR, பேரியம் BA, போரானுக்கு B வெறும் B ஒன்று தான் வரும். அப்புறம் புரோமினுக்கு BR, கால்சியமுக்கு CA, கார்பனுக்கு C, குளோரினுக்கு Cl, கோபால்ட்டுக்கு CO, காப்பருக்கு Cu. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கப்ரஸ்ட் வரும் அதுக்கு, ஸோ அதனால Cuன்னு போட்டிருக்காங்க. ஃப்ளோரினுக்கு வெறும் F, அப்புறம் கோல்டுக்கு AU, ஹைட்ரஜனுக்கு H, அயோனினுக்கு I, அயனுக்கு ஃபெர்ரம்ங்கிறதுனால Fe, லெட்டுக்கு பிளம்பம்ங்கிறதுனால அதை PBன்னு எழுதுறாங்க. மெக்னீஷியம்ல அது வந்து Mgன்னு எழுதுறாங்க. நியானுக்கு Ne, ஏன்னா நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா N இருக்கிறதுனால. அப்புறம் ஆக்சிஜனுக்கு O, பொட்டாசியமுக்கு K, சிலிகானுக்கு Si, சில்வருக்கு Ag, சோடியமுக்கு Na அதாவது நாட்ரியம், சல்ஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா S, யுரேனியமுக்கு U, அப்புறம் ஜிங்க்குக்கு Z10. The above table is given for you to refer whenever you study about element. Do not bother to memorize all in one go. With the passage of time and repeated usage, you will automatically be able to reproduce the symbols. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற டேபிளை வந்து நம்ம ஒரே டே மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஸோ கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அட்டாமிக் மாஸ். இப்போ ஆட்டம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டோம், ஆனால் அதுக்கு மாஸ் இருக்காமல் இருக்குமா? ஸோ எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாசுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி ஆட்டமுக்குமே மாஸ் இருக்கும். The most remarkable concept of Dalton's atomic theory proposed was that of atomic mass. According to him, each element had a characteristic atomic mass. The theory could explain the law of constant proportion so well that scientists promoted to measure the atomic mass of an atom. Since determining the mass of an individual atom was relatively difficult task, relative atomic mass are determined using the law of chemical combination and compound formed. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டால்டன்ஸோட அட்டாமிக் தியரியில் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான விஷயம்னா அட்டாமிக் மாஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்க சொல்கிறது தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ஏற்ற மாதிரி அதோட எலமெண்ட்டோட மாஸ் வந்து வேரி ஆகும்னு சொல்கிறாரு. இந்த தியரியால வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் ஒரு அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டமோட தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சிங்கிள் ஆட்டமோட மாஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. Let us take the example of a compound, carbon monoxide, formed by carbon and oxygen. It was observed experimentally that 3 grams of carbon combined with 4 grams of oxygen to form CO. In other words, carbon combines 4 by 3 times its mass of oxygen. Suppose we define the atomic mass unit
abbreviated as AMU, but according to the latest IUPAC recommendations, it is now written as U, unified mass, as equal to mass of one carbon atom. Then we would assign carbon and atomic mass of 1.0 U and oxygen atom as 1.33 U. However, it is more convenient to have these numbers. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கார்பன் மோனாக்சைடு. இதுவும் பார்த்தீங்கன்னா கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போ பார்க்குறப்போ 3 கிராம் ஆஃப் கார்பனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைன் பண்ணுறப்போ 4 கிராம் ஆஃப் ஆக்சிஜனோட நமக்கு CO கிடைக்குது. ஸோ அதர் வேர்ட்ஸ்னு சொல்கிறப்போ கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 டைம்ஸ் ஆஃப் த மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட சேர்றப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா CO கிடைக்குது. ஸோ இது மூலியமாக நம்ம என்ன சொல்லணும்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா AMU, அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சிருந்தாங்க. ஆனால் லேட்டஸ்டான டர்ம்ஸ் படி வெறும் U, அதாவது யூனிஃபைடு மாஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கார்பன் ஆட்டனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம கார்பன் ஆட்டம் பார்க்குறப்போ 1.0 U, அதே ஆக்சிஜன் பார்க்குறப்போ 1.33 U. However, it is more convenient to have these numbers as whole numbers or as to near whole numbers as possible. While searching for various atomic mass units, scientists initially took 1/16 of mass of an atom naturally occurring oxygen as a unit. This was considered relevant due to 2 reasons. So வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும், இல்லைனா ஹோல் நம்பர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதா இருக்கணும். ஸோ நிறைய அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறப்போ சயின்டிஸ்ட் வந்து 1/16 ஆஃப் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் ஆக்சிஜன். ஸோ நேச்சுரலி அக்கரான ஆக்சிஜனோட 1/16 ஆட்டமோட மாஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஆக்சிஜன் ரியாக்டட் த லார்ஜ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் அண்ட் ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். ஏன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு. திஸ் அட்டாமிக் mass unit gave masses of most of the elements as whole numbers. So இந்த mass unit வந்து பார்த்தீங்கன்னா most of the elements ஓட mass வந்து பார்த்தீங்கன்னா whole numberல கொடுத்துது. ஆனால் however in 1961 for a universally accepted atomic mass unit, carbon-12 isotope was chosen as the standard reference for measuring atomic masses. One atomic mass unit is a mass unit equal to exactly 1/12 the mass of one atom of carbon-12. The relative atomic masses of all elements have been found with respect to an atom of carbon-12. ஆனால் 1961 என்ன பண்றாங்கன்னா யூனிவர்சலி அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட carbon-12 ஐசோடோப்போட 1/12 பார்ட் வந்து ஒரு மாஸ் யூனிட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு மாஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் carbon-12. The relative atomic mass of all elements have been found with respect to an atom of carbon-12. Imagine a fruit seller selling fruit without any standard weight with him. ஸோ ஒரு ஃப்ரூட் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட்டும் இல்லாமல் ஃப்ரூட் வந்து செல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வாட்டர் மெலன் எடுத்து என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து 12 மாஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இருக்குது, கிட்டத்தட்ட 12 யூனிட்ஸ்க்கு ஈக்குவலான மாஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் பீஸாக கட் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் ஈச் பார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து அவர் பார்க்குறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் ஆஃப் வாட்டர் மெலனோட வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஃப்ரூட்ஸுங்கனால ஃப்ரூட் மாஸ் யூனிட். ஸோ வாட்டர் மெலன் அதுவே பி வந்து பார்த்தீங்கன்னா 12 பீசஸ். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சி 1/12 ஆஃப் வாட்டர் மெலன். ஹவு த ஃப்ரூட் செல்லர் கேன் வெயிட் த ஃப்ரூட்ஸ் யூசிங் பீஸ் ஆஃப் வாட்டர் மெலன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வச்சு அது வந்து எவ்வளோ வருதுங்கிற வச்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெஷர் பண்ண முடியும். சிமிலர்லி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸும் இதே கான்செப்ட்ல தான் வேலை செய்யுது. The relative atomic mass of the atom of an element is defined as the average mass of an atom as compared to 1/12 of the mass of one carbon-12 atom. இப்போ அந்த இடத்துல எப்படி ஒரு தர்பூசணி தொண்டு வந்து யூஸ் பண்ணாங்களோ இந்த இடத்துல வந்து carbon-12 1/12 பார்ட்டை யூஸ் பண்றாங்க. இப்போ atomic mass of fuel elements, hydrogen 1 வருது, அப்புறம் carbon-12, nitrogen 14, oxygen 16, sodium 23, magnesium 24, sulfur 32, chlorine 35.5, calcium 40. So atoms எப்படி இருக்குது? Atoms of most elements are not able to exist independently. Atoms form molecules and ions. These molecules or ions aggregate in the large numbers to form the matter that we can see, feel or touch. So most of the elements வந்து பார்த்தீங்கன்னா தனியா இருக்க முடியாது. Atoms from molecules and the ions. So இது வந்து பார்த்தீங்கன்னா molecules இல்ல ions form பண்ணிடும். These molecules or ions aggregate in large number to form the matter that we can see, feel or touch. So இது எல்லாமே வந்து லார்ஜ் நம்பர்ல சேர்றப்ப தான் நம்மளால வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது, டச் பண்ண முடியுது, இல்ல பார்க்க முடியுது.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.